நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சமயசங்கிலி பகுதியில் பயிரிடப்பட்ட கரும்புகளை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் இலவசமாக கரும்புகளை கேட்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்புடன் கரும்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தமிழகத்தில் பொங்கல் கருப்பு கரும்புகளை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி கிராமப்புற பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் கரும்புகளை பயிரிட்டனர். ஆண்டுதோறும் இந்த விவசாயிகளிடமிருந்து நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கருப்பு கரும்புகளை கொள்முதல் செய்வது வழக்கம். கடந்த ஆண்டு இந்த கொள்முதல் விவகாரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாகவும் தொடர்ந்து இலவச கரும்புகளை கேட்டதாகவும் பிரச்சனை என்பது எழுந்தது. இதையடுத்து இந்த ஆண்டும் அதே மாதிரியாக கருப்பு கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கு 4000 கரும்புகளுக்கு 400 கரும்புகள் இலவசமாக கேட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் தங்களது காடுகளில் இருந்து கரும்புகளை கொள்முதல் செய்யவில்லை. 3 அடி முதல் 4 அடி கரும்புகளை மட்டும் கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் 6 அடி முதல் 7 அடி வரை வளர்ந்திருக்கும் எங்களது கருப்பு கரும்புகளை அரசு அதிகாரிகளும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் கொள்முதல் செய்யவில்லை என வலியுறுத்தி இன்று காலை சமயசங்கிலி பகுதியில் கரும்பு விவசாயிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு சாலையில் உருண்டு தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தினர். இதையடுத்து தற்பொழுது நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தற்போது சமயசங்கிலி கரும்பு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் இங்கிருக்கின்ற கரும்பு விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், எங்களது காடுகளில் உரிய கரும்புகளை பெற வேண்டும், அதே சமயத்தில் நீங்கள் இதற்கு இலவச கரும்புகளை எங்களிடம் கேட்டு வாங்கிறீர்கள் என ஒரு குற்றம் சாட்டுகின்றனர். அதே மாதிரி தமிழக அரசு ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு 26 ரூபாய் தான் நீங்கள் தருவீர்கள். அதனால் எங்களது காடுகளில் இருக்கும் அனைத்து கரும்புகளையும் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என தற்பொழுது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மத்தியில் விவசாயிகளும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.